Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இது தமிழ் வீடியோ. இன்னைக்கு அக்டோபர் 3. இது போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் நிஃப்டி அனாலிசிஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நிஃப்டி 50 ப்ரீ மார்க்கெட்ல ஃபிளாட் பாசிட்டிவ்ல ஓபன் ஆயிருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் நல்ல ஒரு செல் ஆஃப் காமிச்சிருக்காங்க. நிஃப்டி 50யோட க்ளோசிங் பாயிண்ட்ஸ் 16,887.35. இது 1.21% நெகட்டிவ் ப்ரீவியஸ் டேவை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இன்னைக்கு டாப் 5 ஸ்டாக்ஸ் இன் பாசிட்டிவ் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி, டாக்டர் ரெட்டி, சிப்லா, பிபிசிஎல் அண்ட் கோல் இண்டியா. இதுவே நெகட்டிவ் கேட்டகரியில் போன ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ், எய்ச்சர் மோட்டார்ஸ், அதானி போர்ட்ஸ், டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் மாருதி. இன்னைக்கு அதானி ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல இருந்தாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட க்ளோசிங் பாயிண்ட்ஸ் 38,029.65. இது 1.56% நெகட்டிவ் ப்ரீவியஸ் டேவை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய டெக்னிக்கல் சார்ட் பத்தி பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நிஃப்டி 50 ஃப்ரைடே கொடுத்த பாசிட்டிவ் கெயினை 50%க்கு மேல வாஷ் அவுட் பண்ணிட்டாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நிஃப்டி 50 நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிருந்தாலும் நிஃப்டி 50யோட ஸ்ட்ராங் சப்போர்ட்டான 16,800 பிரேக் பண்ணாதது நிஃப்டி 50க்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட்டாவே நான் பார்க்குறேன். எம்ஏசிடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் கன்வர்ஜென்ஸ் வரக்கான இண்டிகேஷன் கொடுத்துருக்கு அண்ட் ஹிஸ்டோகிராம் பார்த்தீங்கன்னாலும் ஒரு பாசிட்டிவ் சைன் இண்டிகேஷன் தான் கொடுத்துருக்கு. பட் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் சைனுக்கான இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. ஓவரால் நிஃப்டி 50 பார்க்கும்போது ஒரு மிக்சடான இண்டிகேஷனே கொடுத்துருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நிஃப்டி 50யோட ஸ்ட்ராங் சப்போர்ட் 16,800ல இருக்கு அண்ட் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 17,750ல இருக்கு. இன்கேஸ் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினரா இருந்தீங்க அப்படின்னா ஈக்விட்டியில மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. ஃபியூச்சர் ஆன் ஆப்ஷன்ஸ் இப்போதைக்கு ரொம்பவே வால்டைலா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் செக்டர் வைஸ் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நிஃப்டி ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் அண்ட் நிஃப்டி ஃபார்மா மட்டும்தான் பாசிட்டிவ்ல ரியாக்ட் ஆன செக்டர்ஸ்னு சொல்லலாம். அண்ட் ரிமைனிங் இருக்கிற செக்டர்ஸ் எல்லாமே நெகட்டிவ்ல ரியாக்ட் ஆயிருந்தாங்க. அதுலயும் பர்டிகுலரா நிஃப்டி மெட்டல் 3%க்கு மேல செல் ஆஃப் ஆயிருந்தாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் எஃப்ஐஐஸ் அண்ட் டிஏஎஸ் ஆக்டிவிட்டிஸ் பத்தி பார்க்கலாம். எஃப்ஐஐஸ் 591 crores பை பண்ணியிருக்காங்க அண்ட் டிஏஎஸ் 423 crores செல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் பையிங் சைடு நிஃப்டி 50க்கு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸ்பெசிஃபிக் கம்பெனிஸோட டீட்டெயில்டு அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல்ல கம்பெனி அனாலிசிஸ் பிளேலிஸ்ட்டை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல செக்டர் அனாலிசிஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ், கியூரியஸ் ஸ்டோரிஸ், ஐபிஓ ரிவ்யூஸ், டெய்லி நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ், பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்ஸ்னு நான் பிளேலிஸ்ட்டை உங்கள் ரெஃபரன்ஸுக்கு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். மோஸ்ட்லி எல்லா வீடியோஸும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டோட இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் சேனல் ஹோம் பேஜில் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணினாலும் ஆட்டோமேட்டிக்காக டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்சோ நம்ம எல்லா வீடியோஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸில் லிங்க் இருக்கும். நம்ம சேனலோட சர்வீசஸ் பிடிச்சு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜெரோதால டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் கோடு வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷனில் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜெரோதாவோட அக்கௌண்ட் ஓப்பனிங் பேஜுக்கு போயிடும். இங்கே நீங்கள் உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் சேனலில் நான் இங்கே பின் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு 3 பெனிஃபிட்ஸ் இருக்கும். டெடிகேட்டட் 1-on-1 கால் செஷன் கூகுள் மீட்டில் நான் கண்டக்ட் பண்ணுவேன். அதில் உங்களோட டவுட்ஸை நீங்கள் டேரெக்டாகவே எங்கிட்ட கேட்கலாம். ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடி உங்களுக்கு செப்பரேட்டாக ஜென்ரேட் ஆகும். நம்ம சேனலில் ஃபியூச்சரில் அனௌன்ஸ் பண்ண போகிற கிவ் அவேஸுக்கு இந்த ஐடி இருக்கிற மெம்பர்ஸுக்கு செப்பரேட் கேட்டகரி வழங்கப்படும். நம்ம ரெஃபரல் லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் உங்கள் மெயிலில் இருந்து நம்ம சேனலோட அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணிடுங்க. அப்புறம் யூடியூப் வீடியோலையும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ தட் நம்ம டீம் உங்களை மெயிலில் காண்டாக்ட் பண்ணுவாங்க. டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, ஜெரோதால டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற டீட்டெயில்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ நம்ம சேனலோட பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நைக்காவோட அப்டேட் பற்றி பார்க்கலாம்.
நைகா கம்பெனி வந்து இன்னைக்கு நடந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்ல போனஸ் ஷேர்ஸ்க்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இவங்களோட போனஸ் ஷேர்ஸ்க்கான ரேஷியோ வந்து 5:1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்ககிட்ட ஒரு ஈக்விட்டி ஷேர் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலா 5 போனஸ் ஷேர்ஸ் கொடுப்பாங்க. இந்த போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட் வந்து நவம்பர் 3 2022ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம டிசம்பர் 2 2022க்குள்ள இந்த போனஸ் ஷேர்ஸ் வந்து உங்களோட டிமேட் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இது வந்து நைக்காக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட். இந்த அப்டேட் வந்ததுமே நைக்கா ஷேர் வந்து இன்னைக்கு 10%க்கு மேல ரைஸ் ஆகியிருந்தாங்க. அதை பத்தி நம்ம டெக்னிக்கல் சார்ட்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் நைக்காவோட டெக்னிக்கல் சார்ட் பத்தி பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நைக்கா ஷேருக்கு 1250 அப்படிங்கிற லெவல்ல நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. அண்ட் ஸ்டாக் வந்து எக்ஸாக்டா அவங்களோட சப்போர்ட் லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வந்த போனஸ் அப்டேட்னால ஆல்மோஸ்ட் 10% அளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் கெயின் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஓவரால் மார்க்கெட் ஃபால் ஆனதுனால ஒரு டீசென்ட் பாசிட்டிவ் கேண்டில் இங்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் வந்து நெகட்டிவ் ட்ரெண்ட்ல ரொம்ப நாளாவே டிராவல் ஆயிட்டு இருக்கு. எம்ஏசிடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் கிராஸ் ஓவருக்கான இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. அண்ட் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னாலும் இந்த இடத்துல ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த்தில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓவரால் நைக்கா ஷேரை உங்களோட ஹோல்டிங்கில் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்காக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த நெகட்டிவ் ட்ரெண்டை பிரேக் பண்ணி பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு போனதுக்கு அப்புறம் இன்வால்வ் ஆகிறது நல்லது. நெக்ஸ்ட் வெல்ஸ்பென் கார்ப் அண்ட் லக்ஷ்மி ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸோட அப்டேட் பத்தி பார்க்கலாம். வெல்ஸ்பென் கார்ப் அண்ட் லக்ஷ்மி ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி வந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இந்த எம்ஓயு மூலியமா வெல்ஸ்பென் கார்ப் கம்பெனியோட டஹாஜ் யூனிட்டை 130 crores செல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த அக்வசிஷன்ல லேண்ட் அண்ட் சிவில் ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் இன்க்ளூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பிளான்ட் அண்ட் மெஷினரி வந்து இந்த டீலிங்ல இன்க்ளூட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெல்ஸ்மன் கார்ப்போட டகாஜ் யூனிட் வந்து மார்ச் 2022ல 136 crores டேர்ன் ஓவர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட டோட்டல் நெட் ஒர்த் வந்து 113 crores சொல்லியிருக்காங்க. இந்த 113 crores வந்து வெல்ஸ்மன் கார்ப் கம்பெனியோட 0.25% கன்சாலிடேட்டட் நெட் ஒர்த்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இது வந்து வெல்ஸ்மன் கார்ப் அண்ட் லக்ஷ்மி ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பாசிட்டிவான அப்டேட். நெக்ஸ்ட் பார்லே ப்ராடக்ட்ஸோட அப்டேட் பத்தி பார்க்கலாம். பார்லே ப்ராடக்ட்ஸ் கம்பெனிக்கு வந்து அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸ்ல நல்ல ஒரு டிமாண்ட் வந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவ் சீசன்னால இவங்களோட சேல்ஸ் அண்ட் ரெவன்யூ வந்து நல்லாவே அதிகரிச்சிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட ரூரல் ரெவன்யூ அப்படிங்கிறது இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே டெவலப் ஆயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம லார்ஜ் பேக்ஸ் அண்ட் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் வந்து ரூரல் போர்ஷன்ல நல்லாவே சேல் ஆயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓவரால் இது வந்து பார்லே ப்ராடக்ட்ஸ்க்கு பாசிட்டிவான அப்டேட். எனக்கு வந்து பார்லேஜி பிஸ்கட் ரொம்பவே ஃபேவரட்டான பிஸ்கட்ஸ்னு சொல்லுவேன். உங்களுக்கு பார்லேஜி பிஸ்கட் பிடிக்கும் அப்படின்னா நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் கஜாரியா செராமிக்ஸோட அப்டேட் பத்தி பார்க்கலாம். கஜாரியா செராமிக்ஸ் கம்பெனி வந்து ரமேஷ் கார்ப் கம்பெனி கூட ஜாயின் வெஞ்சர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாயின் வெஞ்சர் மூலியமா நேபாளில் மேனுஃபேக்சரிங் யூனிட் செட்டப் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாயின் வெஞ்சர் வந்து 50-50% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக கஜாரியா செராமிக்ஸ் வந்து 125 crores வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நேபாளில் செட்டப் பண்ண மேனுஃபேக்சரிங் யூனிட் மூலியமா செராமிக் அண்ட் கிளாஸ்டு விட்ரிஃபைடு டைல்ஸை மேனுஃபேக்சர் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நியூ பிளான்ட்டோட ஆனுவல் கெப்பாசிட்டி வந்து 8 மில்லியன் ஸ்கொயர் மீட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதில் கஜாரியா செராமிக்ஸுக்கு 4 மில்லியன் ஸ்கொயர் மீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கஜாரியா செராமிக்ஸ் கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட். நெக்ஸ்ட் பாரத் கேர்ஸ் கம்பெனியோட அப்டேட். பாரத் கேர்ஸ் கம்பெனி வந்து போனஸ் இஷ்யூக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இவங்களோட போனஸ் இஷ்யூ ரேஷியோ வந்து 1:2ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 ஷேர் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா ஒரு ஷேர் வந்து போனஸாக கொடுப்பாங்க. இது வந்து போனஸ் அப்டேட் அப்படிங்கிறதுனால ஃபேஸ் வேல்யூல எந்த ஒரு ஸ்பிளிட்டுமே இருக்காது. இந்த போனஸ் அப்டேட்டுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து செப்டம்பர் 28ன்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இது வந்து பாரத் கேர்ஸுக்கு பாசிட்டிவான அப்டேட். நெக்ஸ்ட் பஜாஜ் ஆட்டோவோட செப்டம்பர் சேல்ஸ் பத்தி பார்க்கலாம். டோட்டல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 2% வரைக்கும் கம்மியாக இருக்கு. எக்ஸ்போர்ட் வந்து 35% அளவுக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. கமர்ஷியல் வெஹிக்கிளோட டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து 73% அளவுக்கு அதிகமாக இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம பஜாஜ் ஆட்டோவோட டூ வீலர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 28% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் டூ வீலர் எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 33% அளவுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட காம்படிட்டரான டிவிஎஸ் அண்ட் ஹீரோ மோட்டார் கார்ப்போட சேல்ஸும் வந்து எக்ஸ்போர்ட்ஸில் கம்மியாக இருக்குன்னே நம்ம புரிஞ்சுக்கலாம்.
இவங்களோட காம்படிட்டர் சேல்ஸ் டேட்டா வந்து நம்ம சாட்டர்டே ரிலீஸ் பண்ண வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட ஆட்டோ சேல்ஸ் பற்றி பார்க்கலாம். டோட்டல் சேல்ஸ் வந்து 129% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் டொமஸ்டிக் பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து 163% அளவுக்கு அதிகமாக இருக்கு. இயர் ஆன் இயர் கேட்டகரியில் கம்பேர் பண்ணும்போது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஆட்டோ வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ரிலேட்டடா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கிட்ட இருந்து வந்த அப்டேட் பற்றி பார்க்கலாம். எஸ்யூவி செக்மெண்ட்ல வால்யூம் அண்ட் ரெவன்யூல மார்க்கெட் லீடரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 2.6 லேக் புக்கிங்ஸ் வந்து இவங்களோட ப்ராடக்ட் ரேஞ்சுக்கு ஆர்டர் புக்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்கார்பியோ கிளாசிக் வெஹிக்கிள்க்கு வந்து இவங்களோட கம்பெனி போர்ட்ஃபோலியோலேயே அதிகமான புக்கிங்ஸ் வந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்யூவி 700 அண்ட் எக்ஸ்யூவி 300 தார் இந்த வெஹிக்கிள்ஸுக்கு நல்ல ஒரு வெயிட்டிங் பீரியட் வந்துட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஓவரால் 19% வால்யூம் மார்க்கெட் ஷேரை எஸ்யூவியில் இவங்க வச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திராக்கு பாசிட்டிவான அப்டேட். ரீசெண்ட் டைம்ஸில் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கம்பெனி வந்து நிறைய நியூ லான்ச்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதனால இவங்களோட சேல்ஸ் அண்ட் ரெவன்யூ வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இவங்களோட டைரக்ட் காம்படிட்டரான மாருதி சுசுகி கம்பெனியோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். 4.12 லேக் புக்கிங்ஸ் வந்து கரண்ட்லி பெண்டிங்கில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட 43% ஆஃப் செப்டம்பர் சேல்ஸ் வந்து எஸ்யூவிஸ்லேருந்து வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ப்ரீஸா அப்படிங்கிற எஸ்யூவி வந்து நல்லாவே செல் ஆகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதனால இவங்களோட எஸ்யூவி ப்ராடக்ட் செக்மெண்ட்டை அதிகம் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஓவரால் இது வந்து மாருதி சுசுகிக்கு பாசிட்டிவான அப்டேட். நெக்ஸ்ட் ஃபேமஸ் புரோக்கரேஜான போஃபா வந்து இந்த ஆட்டோ சேல்ஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபெஸ்டிவ் சீசன் வந்துட்டு இருக்கிறதுனால ஆட்டோ கம்பெனிஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் டூ வீலர் செக்மெண்ட்ல ராயல் என்ஃபீல்டு அதாவது எய்ச்சர் மோட்டார்ஸ் வந்து ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மராக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸில் மாருதி, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் அசோக் லைலாண்ட் அண்ட் டொமஸ்டிக் டூ வீலர் செக்மெண்ட்டில் டிவிஎஸ் இந்த கம்பெனி எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட பிக்ஸ் வந்து மாருதி, எய்ச்சர் மோட்டார்ஸ் அண்ட் அசோக் லைலாண்ட்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சாட்டர்டே ரிலீஸ் பண்ண வீடியோவில் மாருதி, அசோக் லைலாண்ட் அண்ட் டிவிஎஸோட செப்டம்பர் ஆட்டோ சேல்ஸ் பற்றி அப்டேட் பண்ணியிருக்கோம், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐடிஎஃப்சி பேங்கோட Q2 அப்டேட் பற்றி பார்க்கலாம். காசா ரேஷியோ அதாவது கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரேஷியோ வந்து 51.34% இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுவே லாஸ்ட் குவார்டர் வந்து 50.04% இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எப்போவுமே கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரேஷியோ அதிகமாகிறது அப்படிங்கிறது பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட். பிகாஸ் இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டுக்கு பேங்க் வந்து எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டுமே பே பண்ண தேவையில்ல. இதனால பேங்க்ஸோட ரிசல்ட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது காசா ரேஷியோவை அனலைஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியமானது. இவங்களோட மார்டேஜ் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கேட்டகரியில் கம்பேர் பண்ணும்போது 29% அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் காசா டெபாசிட்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரி கம்பேர் பண்ணும்போது 37% அளவுக்கு அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓவரால் ஐடிஎஃப்சி பேங்க் கிட்ட இருந்து நல்ல ஒரு பாசிட்டிவான அப்டேட் வந்திருக்குன்னே நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இக்கியோ எல்இடி லைட்டிங்கோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். இந்த இக்கியோ எல்இடி லைட்டிங் கம்பெனி வந்து நொய்டா பேஸ்டு கம்பெனி. அண்ட் இவங்க வந்து ஐபிஓவில் வர்றதுக்கு செபி கிட்ட டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி ஐபிஓ மூலிமா 350 crores வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஆர்ஹெச்பி இன்னும் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆனதுமே நம்ம சேனலில் இந்த கம்பெனியோட டீட்டெயில்டு அப்டேட் நான் பப்ளிஷ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அக்டோபர் 4லேருந்து அக்டோபர் 7 வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் மார்ட் இந்தியா கம்பெனி வந்து ஐபிஓவில் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுறாங்க. இந்த கம்பெனி பற்றின டீட்டெயில்டு அனாலிசிஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஐபிஓ ரிவ்யூஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இந்த கம்பெனி பற்றின டீட்டெயில்டு அனாலிசிஸ் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் ஃபைனலாக நான் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ண போகிறேனா இல்லையானு நான் சொல்லியிருக்கேன். இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் ப்ரீமியமை நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் டைம் டு டைம் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சேனலில் ப்ரொவைட் பண்ணுற எல்லா சர்வீசஸும் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். சேனல் நேம் யூஸ் பண்ணி யாராச்சும் அமௌண்ட் கேட்டால் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கும் ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டீமுக்கும் நடக்கிற கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே யூடியூப் அண்ட் அஃபிஷியல் மெயில் ஐடி மூலமாக மட்டும்தான் நடக்கும். நம்ம சேனலோட அஃபிஷியல் மெயில் ஐடி வந்து ஸ்டார்டிங் பேஜில் இருக்கும், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்.